இப்போ மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு எப்படியான பலன்கள் எந்தெந்த சமயத்துல கிடைக்குது, எப்படியான உங்களுடைய வாழ்க்கை பயணம் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்திற்கு யோகமான எண் 9. அதனால 9 மடங்கு வரக்கூடிய எல்லா எண்களும் இவங்களுக்கு பொருந்தும். 9, 18, 36, 45, 54, 63, 72, 81, 90, 99 இது மாதிரி எல்லா எண்களும் இவங்களுக்கு சாதகமாக இருக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்திற்கு யோகமான எழுத்துகள் அப்படின்னா வே, ஓ, கா, கி இந்த எழுத்துகள் இவங்களுக்கு ரொம்ப யோகமாக தரும். இந்த மாதிரி சப்தத்தில் இவங்களுடைய எழுத்து பெயர் இவங்களுக்கு ஆரம்பிச்சது அப்படின்னா ரொம்ப யோகமாகவும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தையும் தரும்படியான ஒரு அமைப்பு ஏற்படும். பொதுவாகவே மிருகசீரிஷம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரம்ங்க. அதனால முதல்ல இவங்க பிறக்கும் போதே எந்த திசை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை தான் வரும். இதில் இந்த செவ்வாய் திசையினுடைய அளவுகோல் அப்படி அதை வச்சு தான் இவங்க எந்த பாதத்தில் பிறக்கிறாங்கிறது நிர்ணயம் செய்கிறோம். இப்போ பொதுவாகவே செவ்வாயினுடைய ஆதிக்கம் கொண்ட மிருகசீரிஷ நட்சத்திரம் பிறந்த உடனே ஜனன காலத்தினுடைய கர்ப்ப இருப்பு போக மீதம் இருக்கிறது, அதாவது 7 வருடத்திலிருந்து 5 வருடம் 3 மாசத்துக்குள்ளேயே செவ்வாய் திசை அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அவங்க மிருகசீரிஷ நட்சத்திரத்தினுடைய முதல் பாதத்தில் பிறக்கிறாங்க. அதே மாதிரி 5 வருடம் 3 மாதத்திலிருந்து 3 வருடம் 6 மாதங்கள் வரை இவங்களுக்கு செவ்வாய் தசை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு செவ்வாய் மிருகசீரிஷம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்புறம் 3 வருடம் 6 மாதத்தில் இருந்து 1 வருடம் 9 மாதங்கள் வரை அவங்க பிறந்திருக்காங்க. அவங்களுடைய ஜனன காலத்தில் போக மீத கர்ப்பசல் போக ஜனன காலத்தில் செவ்வாய் தசை இருந்ததுன்னா 3ஆவது பாதத்தில் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி 1 வருடம் 9 மாதத்திற்கும் குறைவானபடியே அவங்களுக்கு செவ்வாய் திசை இருக்குது அப்படின்னா அவங்க மிருகசீரிஷம் நட்சத்திரம் 4ஆவது பாதத்தில் பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம். இதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதனால இதை வச்சு தான் அவங்க எந்த பாதத்தில் பிறக்கிறாங்கிறத நம்ம நிர்ணயம் பண்ண முடியும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவங்க பிறந்த உடனே முதல்ல இவங்களுக்கு செவ்வாய் திசை வந்துடும். இது ஒரு பக்கம். இதில் முதல்ல வரக்கூடிய 2 பாதம் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு ரிஷப ராசி வரும். மீதம் இருக்கக்கூடிய 3ஆவது பாதம் 4ஆவது பாதம் அதில் அவங்க மிருகசீரிஷத்தில் பிறக்கிறாங்கன்னா மிதுன ராசியில் பிறந்திருப்பாங்க. இப்படின்னு இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்திற்கு 2 பாதங்கள் ரிஷபத்திலேயும் 2 பாதங்கள் மிதுன ராசியிலேயுமே வருங்க. இப்போ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல வரக்கூடிய 2 ராசி பாதக்காரங்களுக்கு அவங்க ரிஷப ராசிங்கிறதுனால சுக்கிரனுடைய ஆதிக்கம் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதே போல மிருகசீரிஷம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் அவங்களுக்கு புதனினுடைய ஆதிக்கம் நல்லா இருக்கும். இவங்களுக்கு நட்சத்திரநாதன் செவ்வாய் தான். ஆனா இந்த ராசியை வைத்து இவங்களுக்கு ராசிநாதன் 2 பேருக்கும் 2 பாதக்காரங்களுக்கும் மாறிடுவாங்க. இதுல இதன் வைத்து இவங்களுக்கு தசாபுத்தியில சில பலிதன்கள் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலாபலன்கள் மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. அது மாதிரி இவங்களுக்கு பிறந்த உடனே முதல்ல செவ்வாய் திசை வருங்க. செவ்வாய் திசை அப்படிங்கிறது பொதுவாக இவங்களுக்கு குறைஞ்சது 1 வருடத்திற்கும் குறைவாதிலிருந்து 7 வருடங்கள் வரைக்கும் வரலாம். இந்த செவ்வாய் திசை அப்படிங்கிறது படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு ஒரு பெரிய நாட்டத்தை கொடுக்காது. இவங்க போக போகத்தான் இவங்க படிப்பை ஆதிக்கமாக செய்து கொள்வார்கள். இந்த செவ்வாய் திசைக்கு அடுத்து வரக்கூடிய ராகு தசை ஒரு சிலருக்கு 2 வயதுல கூட ஆரம்பிக்கலாம். அதிகபட்சமாக 25 வயது வரை கூட சில பேருக்கு இந்த ராகு தசை போகலாங்க. அதனால இந்த 2லேருந்து 25 வயசு வரை கூட இவங்களுக்கு இந்த ராகு தசையினுடைய இம்பாக்ட் இருக்கலாம். இந்த ராகு தசை அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு ரொம்ப படிப்பு சார்ந்த விஷயத்துல ரொம்ப அமோகமான நல்ல விஷயங்களை பெற்றுத்தரும்.
அப்புறம் இந்த ராகு தசைக்கு அடுத்து வரக்கூடிய குரு தசை. இந்த குரு தசை அப்படிங்கிறது மிருகசீரிஷம் நட்சத்திரம், அதாவது செவ்வாயினுடைய ஆதிக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா 12க்கான பாவத்தினுடைய ஆதிக்கம் அதில் வர்றதுனால அவங்க சொந்த ஊர்லேருந்து வெளியூருக்கு, ஒரு வெளிநாட்டுக்கோ வெளி மாநிலத்துக்கோ அல்லது வெளி இடத்திற்கோ ஒரு டிராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலையை மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு உருவாக்குங்க. அந்த சமயத்தில் அது படிப்பு சார்ந்ததாக இருக்கலாம், அல்லது வேலை சார்ந்ததாக இருக்கலாம், அல்லது திருமணம் சார்ந்ததாக இருக்கலாம். அதன் பிறகு அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படுதுங்க. அப்போ ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த குரு திசை அப்படிங்கிறது அவங்களுக்கு வாழ்க்கையில திருமணம் நடப்பதாக இருக்கட்டும், அதே போல வாழ்க்கையில நல்ல அபிவிருத்திகள் செய்து கொள்வதாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த குரு திசை ரொம்ப முக்கியங்க. காலத்தே பயிர் செய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மிருகசீரிஷக்காரங்களுக்கு ரொம்ப பொருந்தும். அதுவும் அந்த குரு திசை ரொம்ப அமக்கலமான திசை. அந்த திசையில அவங்களுக்கு கல்யாணம், உறவு முறைகள் அமைவது, குழந்தைகள் பிறப்பது போன்ற எண்ணற்ற பல நன்மைகள் நடைபெறுவதற்கு சாதகமான திசை. குரு திசைக்கு அடுத்து வரக்கூடியது சனி தசை. இந்த சனி தசை அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, அந்த திசை இவங்களுக்கு ஒரு சில குடும்பத்தில் கொஞ்சம் வைத்திய செலவுகளை தருவதற்கும், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீடு சார்ந்த யோகங்கள் கிடைப்பதற்கு இந்த சனி திசை தான் சாதகமாக இருக்கும். என்னதான் அவங்க கஷ்டப்பட்டிருந்தாலும் குரு திசையில் இவங்க பெரும்பாலும் ஒரு பெரிய வீடு, சொந்த இடம் அப்படின்னு ஒரு அமைப்பை விட அடுத்து வரக்கூடிய சனி திசையில தான் இவங்களுக்கு இந்த வீடு வாசல் அப்படிங்கிறது அமைகிறது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு கடன் அமைவது, அதே மாதிரி வந்து சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வருவது எல்லாமே இந்த சனி திசையில தாங்க வரும். அதனால இந்த சனி திசை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல வீடு வாங்கிறது, வசதிகள் வாய்ப்புகளுடன் இருக்கிறது போன்ற நன்மைகள் நல்லா தரக்கூடியது இந்த சனி திசையில தான் அமையும். இதற்கு அடுத்து வரக்கூடியது புதன் திசை. இந்த புதன் திசை அப்படிங்கிறது 7க்கான திசை, 2க்கான திசையாகவும் அது வந்து அமையக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த திசையில உங்களுக்கும் சரி, உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் சரி, அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள்ல பெரியவங்க இவங்களுக்கு சில கண்டத்தை ஏற்படக்கூடிய அமைப்புல இந்த புதன் தசை வரும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 75 வயசு வரக்கூட இந்த புதன் தசை வரும். இந்த புதன் தசைக்கு அடுத்து வரக்கூடியது கேது தசை. கேது தசை அப்படிங்கிறது உங்களுடைய பிற்காலத்தில், அதாவது ஒரு 50 வயசுலேருந்து 70 வயசு வாக்கில் வரக்கூடியதாக இருக்குங்க இந்த கேது தசை. இந்த கேது திசை அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதக ரீதியாக கேது பகவான் எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு அதனுடைய பலன்கள் கொஞ்சம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு அந்த வயசுல தான் வெளிநாடு போகக்கூடிய யோகமே வரும். ஏன்னா கேது அப்படிங்கிறது வெளிநாடு சம்பந்தப்பட்டவராக இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஆர்வங்கள், அதில் வந்து பிரயாணம் பண்ணுவது, ஆன்மீக சம்பந்தப்பட்ட நிறைய வெளிநாடுகள், வெளி மாநிலங்கள் சுற்றுலாக்கள், ஆன்மீக சுற்றுலாக்கள் போகிறது, இது எல்லாமே அதில் தாங்க அமையும். அதனால் உங்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கேது தசை வரைக்குமே நல்லா இருக்கும். அடுத்து வந்து ரொம்ப வயதான காலத்தில் சுக்கிர தசை வரும். இந்த சுக்கிர தசை அப்படிங்கிறது உங்களுக்கு விட உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுடைய பேரர்களுக்கும் ரொம்ப அமோகமாகவும் நல்ல வளர்ச்சியாகவும் இருக்கும். அப்போ இதுதான் உங்களுடைய முக்கியமான வாழ்க்கை அமைப்பாக வருது. பொதுவாகவே மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இளமை காலத்துல கொஞ்சம் அதிகமான கஷ்டம் இருக்கும், முதுமை காலத்துல ஒரு நல்ல சௌகரியமான வாழ்க்கையும் அமையும். அவங்களுக்கு கல்யாணம் சார்ந்த விஷயத்தை பார்க்கும்போது மிருகசீரிஷக்காரங்க வந்து மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரமும் இவங்களுக்கு ரஜ்ஜு பொருத்தம் இருக்காது. ஏக நட்சத்திரமா இருக்கக்கூடிய மிருகசீரிஷம், அடுத்தது வந்து சித்திரை, அவிட்டம், இந்த 3 நட்சத்திரத்திற்கும் ரஜ்ஜு பொருத்தம் இருக்காது. இதற்கு அடுத்து வரக்கூடிய மற்ற எல்லா நட்சத்திரங்களும் உங்களுடைய ஜாதக ரீதியாக எதுல நல்ல பொருத்தங்கள் இருக்கோ அதையும் ஒரு தடவை பார்த்து உங்க வாழ்க்கை துணைவர் தேர்ந்தெடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. திருமண வாழ்க்கைக்கு பிறகுதான் ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறதே உங்களுக்கு ஏற்படும். எதனால அப்படின்னா உங்களுக்கு ராசி நட்சத்திரநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்திற்கும் அல்லது 11ஆம் இடத்திற்கும் ஆதிபத்தியம் கொண்டவராக மாறிடுவார் உங்களுடைய ராசி கட்டத்தின் அடிப்படையில். அதனால வாழ்க்கை துணைவர் வந்த பிறகு, உங்களுக்கு கல்யாணம் ஆன பிறகுதான் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறதே உங்களுக்கு நடைபெறுங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு.
அதே மாதிரி இவங்க தொழில் அப்படிங்கிறது எதெல்லாம் ரொம்ப சாதகமான தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான நல்ல அமைப்பு இருக்குங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து கலை சார்ந்த ஆர்வம் இயற்கையாகவே இருக்கும். நல்லா பாடுறது அல்லது டான்ஸ் ஆடுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வாத்திய கருவிகளை இசைக்கிறது, இந்த மாதிரியான நல்ல ஆர்வம் இருக்கும். இதில் புதனினுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க அவங்க எல்லாமே ஒரு பெரிய லக்கி பர்சனாக இருப்பாங்க. அதை வந்து ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டதுல ஒரு பெரிய கிங்காக வருவாங்க. அதே மாதிரி வந்து இந்த கேம்பிளிங் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் அதனுடைய தாற்பயத்தை நன்கு புரிந்தவங்களாக அதில் ஒரு பெரிய விஷயமாக ஒரு ஜித்தனாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு யோக பலனை தருங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ரொம்ப சாதகமான இன்னும் நல்ல அபிவிருத்தியான செயல் அப்படின்னா நிலம் சார்ந்த விஷயத்தில் முதலீடு செய்வதும் நல்லா இருக்கும். உங்களுக்கு கோல்டு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ், ஏன்னா குரு வந்து இவருக்கு ஒரு நல்ல இடத்துல வந்துருவார். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 11வது இடமா வந்துருவார், இல்லைன்னா 7ஆம் அதிபதியாகவும் வந்துருவார். இப்படி ரொம்ப முக்கியமான ஆதிபத்தியம் கொண்டவராக குரு வர்றதுனால இவங்களுக்கு வந்து கோல்டு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும். எக்ஸ்போர்ட் பண்றது, இம்போர்ட் பண்றது, வெளிநாடுகள்ல இருந்து பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறது, அதே மாதிரி டீச்சர், அதாவது ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம், அந்த மாதிரி துறைகளும் ரொம்ப அமோகமாக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு வருங்க. அது மாதிரி நல்ல ஒரு ஆதிக்கம் கொண்டவர்களாகவும் எந்த துறையில இருந்தாலும் அந்த துறைக்கு தகுந்தாப்புல தன்னை வந்து வடிவமைச்சுக்கிறது, தன்னுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவது அப்படின்னு ரொம்ப சிறப்பானவங்களாகவும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. இவங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய குரு திசை காலத்தை நல்லா பயன்படுத்தணும். அதுதான் இவங்களுக்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான தசையாக அமையுது. இவ்வளவு தூரம் நம்ம மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களை பத்தி பார்க்கிறோம். இருந்தாலும் கூட அவங்களுக்கு அன்றாடம் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், இதுல இருந்து அவங்க வந்து ஓவர்லுக் பண்றது, இவைகளை கடக்கணும் அப்படின்னா முக்கியமாக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க வழிபாடு செய்ய வேண்டியது அவங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான். அதனால செவ்வாய்க்கிழமையில இவங்கள் விரதம் எடுக்க வேண்டும், முருகப்பெருமானை வேண்டி விரதம் எடுக்க வேண்டும். இது மாதிரி அவங்க எடுத்து வரணும். முடிஞ்சதுன்னா வருடத்துல ஒரு முறையாவது உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமானினுடைய க்ஷேத்திரம் அல்லது ஆறுபடை முருகன் கோவில் என்ன இருக்கோ உங்க வீட்டுக்கு பக்கத்துல அதை போய் கும்பிட்டு வர்றது மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை தருங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்களுக்குன்னு ஒரு விருட்சம் இருக்கு. அது என்ன விருட்சம் அப்படின்னா கருங்காலி மரம் அப்படிங்கிற அந்த கருங்காலி மரம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப விசேஷமானது. யாருக்குன்னா மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு தான் ரொம்ப விசேஷமானது. அதனால அந்த மரத்தை இவங்க வந்து எக்காரணம் கொண்டும் வெட்டக்கூடாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மரத்தை இவங்க பேணி காக்க வேண்டும். பல கோவில்களிலே கருங்காலி மரம் ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடிய மரமாக இருக்கிறது. அது மாதிரி இருக்கக்கூடிய கோவில்ல இவங்க போய் வழிபாடு செய்து வந்தாங்கன்னா வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் அடைவார்கள். சிவாய நமஹ.